தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கார். பாதகாதிபதி, லாபஸ்தானாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சத்தை நோக்கி போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு செவ்வாயின் பார்வையில். கடன் பிரச்சனைகளை, அதாவது நீங்கள் பட்ட கடன் இல்லை, உங்கள் அப்பா பட்ட கடனை தீர்க்கறதுக்கான நேரம், உங்கள் அப்பா கூட இருந்த மனஸ்தாபத்தை தீர்க்கறதுக்கான நேரம். போய் சண்டை போடுவீங்க. நீ என்ன எங்கள் அம்மாவை எப்படி பேசின, என்ன பேசுகிற நீ அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்ட ஒருமையில் பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தாயாருக்காக போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் யாருக்காகவும் உங்கள் ஃப்ரெண்டை யாரோ பேசிட்டாங்கன்னு நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா தேவையில்லாமல் அவமானப்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களுடைய கைடன்ஸில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதி புதன் 8 மற்றும் 7ஆம் இடங்கள் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்கள் மேலதிகாரிகளோ இல்லை அரசு அதிகாரிகளோ இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க கூடயும் நீங்கள் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சுக்கிர பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போவது நன்மையை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுத்து செல்பவன் கெட்டு போவதில்லைங்கிற பழமொழி உண்டு. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள், ஐவிஎஃப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் சந்ததி உருவாவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அரசாங்க அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அதுவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்துட்டு அரசு அதிகாரிகள்கிட்டையோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்கள்ட்டையோ தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வளர்ச்சி ஸ்டால் ஆகிறதுக்கு, அதாவது தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் லாபஸ்தானாதிபதி நீச்சத்தை நோக்கி போகிறாரு, 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சத்தை நோக்கி போகிறாரு. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ஏதாவது லாப நோக்குடன் செயல்பட்டீங்கன்னா லாபம் வராது. அதனால் எந்த இடத்துலையும் லாப நோக்கு இல்லாமல் செயல்படுங்க. எனக்கு இதில் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டினாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டூ ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு பண்ணுங்கள், உங்களுக்கு லாபம் வரும். லாபத்தை எதிர்நோக்கி பண்ணினீங்கன்னா லாபம் வராது. மந்தத்தன்மையோடு உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வருது அடுத்த சுக்கிர பயிற்சியில். ஆனால் அதற்கான காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு உடம்பில் அசதி, உடம்பில் வியாதி வருவதற்கான மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும், கௌரவத்தையும் பார்த்துக்கணும், அடுத்தவங்கக்கிட்ட சண்டையும் போடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் நீங்கள் டைரெக்டாக முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா நியாயமான வார்த்தைகளை பேசுங்கள், நன்மைகள் ஏற்படும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட். பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும்.
அதாவது திருமண வாழ்க்கை கெட்டுப்போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி, சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும், 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க, வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம், அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இது அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன், நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.